என்னது, முள்ளே இல்லாத மீனா? இது கற்பனை இல்லை. சீன விஞ்ஞானிகளின் அதிசய அறிவியல் கண்டுபிடிப்பு. இன்றைய காலத்தில் ஆரோக்கியமான உணவாக மீன் முக்கிய இடம் பிடித்து வருகிறது. சிக்கன், மட்டனை விட மீன் சாப்பிடுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் மீனில் குறைந்த தீங்கான கொழுப்பு, உயர்தர புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருப்பதுதான். குறிப்பாக குழந்தைகளின் மூளை வளர்ச்சி, எலும்பு பலம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மீன் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் மீனில் இருக்கும் முள் காரணமாக பல பெற்றோர் குழந்தைகளுக்கு மீன் கொடுக்க தயங்குகிறார்கள். சிலருக்கு மீன் முள் தொண்டையில் சிக்கி மருத்துவமனை செல்லும் நிலையம் ஏற்படுகிறது. இந்த பயத்திற்கே முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சீன விஞ்ஞானிகள் முள்ளே இல்லாத புதிய வகை மீனை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். இந்த ஆய்வு அக்வாகல்ச்சர் என்ற சர்வதேச அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டு உலகம் முழுவதும் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த சாதனை எப்படி சாத்தியமானது என்றால், RUNX2B எனப்படும் ஒரு முக்கிய மரபணுவை விஞ்ஞானிகள் மாற்றியமைத்துள்ளனர். இந்த RUNX2B மரபணுவே மீன்களின் உடலில் இருக்கும் சிறிய தொந்தரவு தரும் முட்கள், அதாவது இன்டர்மஸ்குலர் போன்ஸ் உருவாக காரணமாகும். மீன் வளரத் தொடங்கும் ஆரம்ப நிலையிலேயே இந்த மரபணுவை மாற்றியமைத்ததால் முள் உருவாகும் செயல்முறை முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக CRISPR-Cas9 எனப்படும் நவீன மரபணு மாற்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய மீனுக்கு ஜோமுகே நோயில் 6 என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆய்வுகளின்படி இந்த மீன்களின் சுவை, மனம் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்புகள் சாதாரண மீன்களைப் போலவே இருக்கின்றன. வழக்கமாக ஒரு கெண்டை மீனில் 80-க்கும் மேற்பட்ட சிறிய முட்கள் இருக்கும். ஆனால் ஜோமுகே நோயில் 6 மீனில் பெரிய எலும்புக்கூடு மட்டுமே இருந்து சதையில் இருக்கும் சிறிய முட்கள் முழுமையாக இல்லாமல் போயுள்ளன. மரபணு மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் மீனின் இயல்பான உடல் அமைப்பில் எந்த பாதிப்பும் இல்லை என விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர். மேலும் இந்த மீன்கள் சாதாரண மீன்களை விட சுமார் 25% வேகமாக வளரக்கூடியவை. குறைந்த தீவனத்தில் அதிக உற்பத்தி கிடைப்பதால் மீன் வளர்ப்பாளர்களுக்கு இது பெரிய லாபமாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இந்த மீன்கள் காட்டு மீன்களுடன் இனப்பெருக்கம் செய்யாத வகையில் மலட்டுத்தன்மையுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனால் இயற்கை நீர்நிலைகளில் சூழலியல் சமநிலை பாதிக்கப்படாது என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த முள் இல்லாத மீன்கள் எப்போது பொது சந்தைக்கு வரும் என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. இதற்கிடையில் நம் நாட்டில் கிடைக்கும் சூரி மீன், காணாங்கெழுத்தி, வாவல் மீன் போன்ற குறைந்த முள் கொண்ட மீன்களை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். மொத்தத்தில் முள்ளே இல்லாத மீன் கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் மீன் உணவை இன்னும் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் மாற்றும் ஒரு முக்கிய அறிவியல் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.